இன்னைக்கு புதுசா வந்த அம்மாக்காக தேவனை துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற, இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுகிற தேவன் நம்ம இருதயத்த நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த வாஞ்சையின் கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த வேளையிலும் அவர் நாமத்தை உயர்த்துகிற சில பாடல்களை பாடுவோம். அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஐயா ஆண்டவரே ஒருமித்து உம் நாமத்தை உயர்த்தும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அங்கே கரங்களை எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். அப்பா இந்த வேளையில ஆவியானவருடைய ஆளுகையும் பரிசுத்த ஆவியானவர் தொடுதலும் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை அனுபவிக்க கிருபை தாங்க சாமி. அப்பா எங்கள் குறவுகளை, குற்றங்களை, மீறுதலை, அக்கிரமங்களை கர்த்தர் கிருபையாய் மன்னியும். ஆண்டவரே உமது பாதப்படியில நாங்கள் பணிகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஃபர்கிவ் மீ, ஆண்டவரே ஃபர்கிவ் அதர்ஸ். ஆண்டவரப்பா எல்லாரையும் ஏக சிந்தையோடு ஏக மனதோடு தகப்பனை கேட்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம். அவர்கள் பிள்ளைகளையும் கணவரையும் பிள்ளைகளையும் ஆண்டவருடைய அப்பா தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய ஆளுமை இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே நீர் ஒருத்தருக்குள்ளும் இடைப்பட போறதற்காக நன்றி. அடியனை மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட போறதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றோம், முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றோம், முழு மனதோடு ஆராதிக்கின்றோம், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கின்றோம், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், யெகோவாயிரே ஆராதிக்கின்றோம், எல்லாமே பார்த்து கொள்வீர், யெகோவாயிரே ஆராதிக்கின்றோம், எல்லாமே பார்த்து கொள்வீர், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், யெகோவா நிசி ஆராதிக்கின்றோம், எந்நாளும் வெற்றி தருவீர், யெகோவா நிசி ஆராதிக்கின்றோம், எந்நாளும் வெற்றி தருவீர், தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம், ஆமென். யெகோவா சலோம் ஆராதிக்கின்றோம், எந்நாளும் சமாதானமே, யெகோவா சலோம் ஆராதிக்கின்றோம், எந்நாளும் சமாதானமே, தேவனே ஆராதிக்கின்றோம், தெய்வமே ஆராதிக்கின்றோம்,
துதிக்கின்றோம். எந்த சூழ்நிலையிலும், எந்த அந்த கஷ்டத்தின் சூழ்நிலையா இருக்கட்டும், கண்ணீரின் தாழ்வரையா இருக்கட்டும், தேவனை நம்ம ஆராதிக்க ஆராதிக்க அவர் யெகோவா ஈராய் நம்ம இடத்துல கடந்து வந்து நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். யெகோவா ஷாலோமாய் நம் சமூகத்தில் அவர் நாமத்தை வெளிப்படுத்தி ஒரு சமாதானத்தை கத்தர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். தேவாதி தேவன் யெகோவா ஈராய் கத்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா நிசியாய் கத்தர் நமக்கு ஒரு யுத்தத்தை, நமக்கு எதிராய் யுத்தமே உண்டாலும் அதிலே ஜெயத்தை தந்து யெகோவா நிசியும் ஜெயக்கொடியை நமக்காக ஏற்றி ஆண்டவர் நமக்கான நீதியை வெளிப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான இந்த வேளையில அவர் நாமத்தை உயர்த்துவோம். அவர் நாமத்துக்கு உரிய மகிமையை நம்ம செலுத்தும் போது ஹalleluya, அவர் கடந்து வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் ஒரு வார்த்தையை அதிகமா என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்த தலைமுறைகளை தாங்கும் கிருபை என்று சொல்லி அதை குறிச்சு கொஞ்சம் வார்த்தைகளை எடுக்கவும் கத்தர் கிருபை செய்தார். அந்த வேளையிலும் ஹalleluya ஹalleluya, குடும்பங்களை உருவாக்கி தந்த தேவன், குடும்பங்களுக்குள்ள கத்தருடைய ஆண்டவர் வல்லமையை கடந்து வர செய்த தேவன், குடும்பத்திலே ஒரு மகிமையை கண்ட தேவன். ஹalleluya, அவர் நாமத்தை உயர்த்த அவருடைய வேலைகளை செய்வதற்காக ஒரு குடும்பத்தை தனக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நான் குளோபர் யூனிவர்சிட்டி படிக்கிறேன். அதுல முதல் சாப்டரே அதான். அவர் நாமத்தை உயர்த்த அவருக்காக ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டு அவர் உலாவி அவருடைய செயல்களை செயல்படுத்தும்படியா ஆண்டவர் இன்றைக்கு நம்மளையும் இந்த பூமியில எத்தனையோ ஜனங்கள் இருக்க நம்மளை தெரிந்து கொண்டார், நம்மளை தேடி வந்தார். ஹalleluya. அவரை நாம் தேடி போகல, நமக்கு அந்த நாமம் வெளிப்படல. ஆனா அவர் நம்மளிடத்துல கடந்து வந்து நம்மளை ரட்சித்து விடுவித்து அவருடைய உயர்ந்த ஹalleluya உன்னத ஆண்டவர் அந்த நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். ஹalleluya. அந்த நாமத்துல இன்றைக்கு அவர் அது பல துருகமாய் இருக்கிறது. நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. அப்படியா இன்றைக்கு நாம் அவருடைய பலத்த துருகத்துக்குள்ள இருக்கிறோம். அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார், அவர் நமக்கு அரணாய் இருக்கிறார், அவர் நமக்கு அவர் கிருபையால கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டு ஹalleluya அன்பினாலும் இரக்கங்களினாலும் தயவினாலும் இன்றைக்கு நம்மளை முடிசூட்டுகிறார். ஹalleluya. அப்படிப்பட்ட உன்னத நாமத்தை, அந்த உன்னத பலத்தை தருகிற அந்த நாமத்தை நம்ம உயர்த்துவோமா? எத்தனை பாடுகள் கடந்த 9 மாதங்கள் கண்ணீரின் தாழ்வரையா இருக்கட்டும், ஹalleluya ஹalleluya வேதனைகள் மத்தியிலே கடந்து வந்தவர்களா இருக்கலாம். ஆனாலும் யெகோவா நிசியாய் அவைகள் எல்லாம் நாம் ஓவர் கம் செய்து வரத்தக்கதான கிருபையும் பலனும் ஈந்தாரே. அந்த உன்னத பலத்தினாலே கத்தர் நம்மளை இடை கட்டினாரே. தேவாதி தேவன் இன்றைக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் துதிப்போமாக. ஹalleluya ஹalleluya, உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் நம்மை உருவாக்கிய கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் நம்மை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஆமென். சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் நமக்கு உதவி செய்த கிருபை இது.
கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது ஊழியத்தின் பாதையிலெல்லாம் எங்களை உயர்த்தி வைத்த கிருபை இது ஊழியத்தின் பாதையிலெல்லாம் எங்களை உயர்த்தி வைத்த கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே நம் குடும்பத்தை தாங்கின கிருப தலைமுறைகளை தாங்கின கிருப ஹalleluya எல்லா சூழ்நிலைகளும் நம்மை அவருடைய கிருபை தாங்கினதற்காக தேவனை துதிக்கலாம் ஸ்தோத்தரிக்கலாம் ஹalleluya உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் ஹalleluya ஹalleluya அவர் கிருபை நம்மளை தாங்கினதற்காக தேவனை துதிப்போமா ஹalleluya 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 செல்வி சிஸ்டர் கடந்து போகாத பாடுகளும் கஷ்டங்களும் இல்ல இந்த ஊழியத்தின் பாதையில அவர்களுக்கு வந்த இடர்களும் பாடுகளும் கொஞ்ச நஞ்சம் இல்ல ஆனாலும் அவர் கிருபை தாங்கினபடியால் ஓரிக்கபலல் அல்ல ரீரராரா ரீபலல் அல்ல ரிகபலல் அல்ல ஹalleluya 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 அவர் கிருபை அவர்களை தாங்கினபடியால் தான் இவ்வளவு செயல்சமாய் கர்த்தர் ஆண்டவரை நடத்தி வருகிறார் மனம் முறிந்து போகாதபடிக்கு இடறி போக விடாதபடிக்கு கர்த்தருடைய கிருபை சகோதரியை தாங்கி கொண்டது அவர்கள் குடும்பத்தை தாங்கி கொண்டது அப்படியா இன்றைக்கும் நம்மளும் ஹalleluya எத்தனையோ சூழ்நிலைகளில எவ்வளவோ பாடுகள் மத்தியில ஹalleluya நம்மை நொறுக்குறவர்கள் மத்தியில நாம் கடந்து போனாலும் இந்த ஜெப குழு மூலமா நம்ம எவ்வளவோ கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார் எல்லாரையும் அதனதின காலத்துல அதனது நேரத்துல ஆவிக்குரிய வார்த்தைகளாலும் வசனங்களாலும் கர்த்தர் நம்மளை தேய்ச்சி கொண்டு வருகிறார் அவர் கிருபைதான் இன்றைக்கும் நம்மளை இந்த கூடுகைகள் நம்மளை கூடவே பயணிக்க வைக்கிறது புதிய புதிய ஆத்துமாக்களை கடந்து வந்து ஹalleluya அவர்களுக்குள்ளும் ஒரு ரட்சிப்பையும் மீட்பையும் சமாதானத்தை கர்த்தர் தந்து ஹalleluya அவர்களுக்குள்ளும் அவர் கிருபையை பெருக செய்கிறவராய் இருக்கிறார் ஹalleluya அதற்காக நம்ம தேவனை துதிப்போமா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஹalleluya கடந்த வருடம் 10வது மாசம்தான் எங்க சபையில உபவாச ஜெபம் 21 days நடந்து கொண்டிருக்கும் போதுதான் பாரதி அம்மா ஒரு காரியத்தை சொன்னாங்க நீங்க குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கும்படியா திரும்பமாய் ஆண்டவர் உங்கள்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்றாருன்னு சொல்லி ஹalleluya ஹalleluya அந்த நேரத்துல ஹalleluya நம்மளுமே நிறைய ஒரு இடரலுக்குள்ள நம்ம ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்தாலும் இரண்டாவது முறையாக ரொம்ப அழுத்தத்தோடு ஆவியானவர் இடைப்பட்டார் அப்போ அந்த நானும் இந்த ஒரு திங்கட்கிழமை எங்களுக்கு அந்த மீட்டிங் நடந்துட்டு சபையில உள்ள மீட்டிங் ஆன்லைன் தான் 12 மணிக்கு முடிஞ்சிருச்சு அந்த 12 மணிக்கு முடிஞ்ச உடனே நான் அந்த Zoom மீட்டிங்குள்ள வரும்போது வந்து உள்ள நுழையிற பாரதி அம்மா திரும்பமா இதை அழுத்தி சொல்றாங்க பரிசுத்த ஆவியானவர் செய்ய சொல்றாங்க இனியும் நீங்க காலம் தாமதிக்காதீங்க என்று சொல்லி ஆனா தேவ சமூகத்துல அந்த உபவாச நாட்களில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானோட உதவினால ஹalleluya அந்த குடும்ப ஜெபத்தை தொடங்கணும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கடந்த ஒரு வருட காலமாய் கர்த்தர் எங்களை நடத்தி வருகிறார் எவ்வளவு போராட்டமும் பிரச்சனைகளும் ஹalleluya ஐக்கிய குறைவும் வந்துட்டு ஹalleluya ஹalleluya ஒருமனப்படாத சூழ்நிலை எங்களுக்குள்ள வந்திருக்கு ஹalleluyaப்பா நான் எப்படி இதை நடத்த முடியும் என்று சொல்லி அப்பம்லாம் நான் செல்வி சிஸ்டர் மட்டும் தான் நினைச்சுக்கிட்டேன் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் சகோதரியை உமக்கு கிருபை தாங்கினதப்பா எவ்வளோ இழப்புகள் மத்தியிலும் அப்பா அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே இந்த மீட்டிங்கை நீ ஜெயசுமாய் நடத்துறீங்கப்பா அது பரிசுத்த ஆவியானோட உதவினாலதான் ஆண்டவரே நினைச்சு கூட பார்க்க முடியாத தெய்வ பிள்ளைகள் இதிலே கடந்து வந்து உண்மை நாமத்தை உயர்த்த செய்தாங்க அவங்க ஜெபிக்கிற ஜெபம் அது எல்லாம் எனக்கு ஒரு அது இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு ஒரு முன் வழிகாட்டுதலா இருந்துச்சு ஹalleluya நான் ஒவ்வொரு வாட்டி நினைப்பேன் சிஸ்டர் எப்படி இவ்வளோ பேரை ஞாபகம் வச்சு ஜெபிக்கிறாங்க இவ்வளோ காரியங்களை எப்படி அவங்களால சொல்ல முடியாது ஒரு பேரை விட மாட்டாங்க அவங்களுக்குள்ள காரியங்களை விட மாட்டாங்க ஆண்டவரே இது எப்படி முடிஞ்சுன்னு சொன்னா அந்த 3 வருட காலம் நான் இங்க எடுத்துக்கொண்ட பயிற்சி தான் சொல்வேன் சகோதரியை அப்படியாய் நமக்காக ஹalleluya ஒரு சகோதரியை எலும்ப பண்ணின ரிக்கபலல் அல்ல ரீரராரா ரீபலல் அல்ல ரிகபலல் அல்ல ஹalleluya ஹalleluya நமக்காக ஹalleluya ஹalleluya
இந்த நாட்களில் தேவன் எழுந்தருளினார். ஹalleluya. நம்மளை வளர்க்கும்படியாய், நம்மளும் கூட பயணிக்கும்படியாய், நம்மளும் அவருக்குள்ள சிறப்படும்படியாய், ஹalleluya, அநேகரை கர்த்தர் நமக்கென்று எழுப்பி தந்து கொண்டே இருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் அந்த ஆவிக்குரிய காரியங்களை ஊன்ற கட்டப்பட்டவர்களாய், கிறிஸ்துவுக்கென்று அந்த களங்கமுள்ள அந்த ஞானப்பழமல் வாஞ்சை உள்ளவர்களாய், அவருக்கென்று வேரூன்றி, அவருக்குள்ள வேரூன்றி, அவருக்காக ஹalleluya பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும். ஹalleluya, ஹalleluya. உப்பை குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்கிறோமே, அந்த உப்பு சாரமற்று போனால் ஹalleluya அது ஒன்றுக்கும் பயனில்லாத. ஆனா அந்த உப்பு சுவை கொடுக்கும், அந்த உப்பு மனம் கொடுக்கும், அந்த உப்பு ஹalleluya எல்லாரையும் அந்த பதார்த்தத்தை நம்ம கொடுக்கும், அது ருசி உள்ளதாய் மாறும். அது போலதான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிற அந்த பூமியில ஒரு உப்பாய் இருக்கிற, ஒரு சுவை கொடுக்கிறவர்களாய். அந்த உப்பு கெட்டு போக வைக்காது, எந்த பொருளையும் கெட வைக்காது. அது போல நம்ம கெட்டு போய் இருக்கிற நம்ம உறவுகளுக்குள்ள ஹalleluya, ஹalleluya ஹalleluya நம்ம ஜெபிக்கும் போது அந்த 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 பெர்சன் நிச்சயமாய் அந்த நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ, உப்பால சாரமேற்றப்பட்டவர்கள் நீ நம்மள ஆண்டவர் உப்பா இருக்கிறார் என்று சொல்லும்போது, நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுடைய ஜீவிதம் ஒரு நாள் கெட்டு போகாதபடிக்கு கர்த்தரால் கட்டப்பட்ட ஜீவிதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹalleluya. அப்படியாய்தான் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களால் கர்த்தர் நம்மளை இன்றைக்கு வணைந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நம்மை இன்னும் மேன்மையாக, இன்னும் அவர்களுக்குள்ள வழி நடத்த வல்லமையுள்ளவராய். அப்படியா என் குடும்பத்திற்குள்ளும் எவ்வளவு இடர்கள் வரும்போதெல்லாம் ஹalleluya எல்லா சனிக்கிழமையும் உபவாச ஜெபம் சொல்லி நான் மெசேஜ் போறேன். இன்றைக்கு நம்ம குடும்பத்திற்கான உபவாசம், ரட்சிப்பு கர்த்தருடையது. டுடே அவர் ஃபேமிலி ஃபாஸ்டிங் பிரேயர் ப்ரே ஃபார் ஆல். இந்த ஒரு வார்த்தை தான் எல்லாருக்கும் அனுப்பி விடுவேன். அது நாளடைவில் அது குடும்பமா ஐக்கியப்பட்டு ஜெபிப்பதற்கு வாட்ஸ்அப் கால்ல ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை பாடல்களாலும் ஹalleluya வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிற பிள்ளைகளாய் மாற்றினார். எனக்காக ஜெபிக்காதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லி ஒரு அடம் பிடித்து கொண்டிருந்த ஒரு வாலிப சகோதரி, என் சகோதரன் மகன் ஹalleluya, ஹalleluya எல்லாரே காட்டிலும் அவன் தான் இன்றைக்கு முதல் ஆளா உள்ள வருவான். அவன முடியாத சூழ்நிலையில தான் அவன் விட்டு விலகுவான தவிர மித்தபடி அவன் தான் வருவான். அவனை பாட்டு பாட சொல்ற நேரம் எல்லாம் விலகி போய்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ரொம்ப நெருக்கடி, நான் முடியாத சமயம், நீங்க நடத்துங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது, நீ இல்லாம எப்படி நடத்துவேன் என்று சொல்லி எதிர்த்து நிற்கும் போது அன்னைக்குதான் அதிகமா ஆண்டவர் பிள்ளைகளை சேர்த்தார், வாலிப பிள்ளைகளை சேர்த்து பாட்டு பாட யாருமே இல்லையே சொல்லும் போது, யாரு எனக்காக ஜெபிக்காதீங்கன்னு அவங்க அம்மாட்ட வாதாடி கொண்டிருந்தானா, அத்தை நான் பாட்டு பாடுறத அப்படின்னு சொல்லி ஒரு தாய் தேய்ச்சுவது போல அந்த பாட்டை பாடி அவனுக்கு தெரிஞ்ச ராகத்துல ஹalleluya, அவனுக்கு தெரிஞ்ச அந்த வாலிப பையன் அப்படியா கர்த்தர் அதுல மேன்மையானவைகளை காண செய்தார். என் தம்பி மனைவி முழு இந்து குடும்பத்தை சேர்ந்தவள் தான். அவளுக்கும் ஆண்டவருக்குமான ஒரு சம்பந்தம் இல்ல. இன்றைக்கு அந்த தேவனை அறிந்து கொண்டதும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதும், எங்கள் குடும்பத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்கள் மூலமா தான் கர்த்தர் அவளை தேவனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவள் கேட்கறதெல்லாம் இந்த குடும்ப ஜெபத்துல அந்த வாசிக்கிற சங்கீதம், அந்த குடும்ப ஜெபத்துல பிரசங்கிக்கப்படுகிற தேவ வார்த்தை, இன்றைக்கு அவளையும் ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். அப்படியா குடும்பத்துக்குள்ள அந்த ஜெபத்தை இன்றைக்கு நீங்க கூட யாராவது தொடங்காம இருந்திருந்தா, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலும் அவர் மேல பாரத்தை போட்டு அவரு தொடங்கினாருன்னா அவர் முடிய செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அந்த காரியத்தை என்றைக்குமே மறந்து விடாதீர்கள். ஹalleluya. ஒரு ஆவியானவர் ஒரு கர்த்தர் தாசி மூலமா நமக்கு அதை வெளிப்படுத்தினார். அதை நிச்சயமா நம்ம கீழ்ப்படியும் போது அதற்கான ஒரு பலன் உண்டு. ஹalleluya, ஹalleluya. ஒரு பாடலை மட்டும் பாடலாம். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும், நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ,
பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. பெற்ற என் தாயும் நான் ஹalleluya நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீரேன் செல்ல பெயரை. எல்லாரும் சேர்ந்து நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீரே என் பெயரை. வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாமம் மகிமைக்காக. வளர்த்தீரே இவ்வளவாக உம் நாமம் மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினீர். அப்பா சொந்த ரத்தம் சிந்தியே உம் மகனையே பலியாக்கினீர். நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர். நாம் ரட்சிப்படைவதற்கு நம் பாவம் சுமந்து தீர்த்தார். உம்மை நான் நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஹalleluya. அவர் சமூகத்துல அவர் பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கும் போது நமக்கு எதிராய் வருகிற சூழ்நிலைகளை, சூழ்ச்சிகளை, வனைகளை, கண்ணிகளை கர்த்தர் முறியடித்து நமக்கு வேண்டிய ஹalleluya சௌக்கியத்தை, ஆரோக்கியத்தை, பலத்தை கர்த்தர் தருவார். ஹalleluya. அவர் சமூகத்துல நிலைத்திருக்க செய்வார். அவர் நம்மளை வழிநடத்துவார். அவர் நம்மளை பலப்படுத்துவார். ஹalleluya. எதிராய் வருகிற எல்லா எதிரிகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி அவர் நாமத்திற்கென்று வேர்பிரிக்கப்பட்ட அவர் பிள்ளைகளை ஹalleluya ஒரு நாள் ஒரு தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். ஹalleluya. கர்த்தர் ஹalleluya அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து செய்வோம். ஆனால் இன்னும் மேன்மையான காரியங்களை நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்த அவர் வல்லமையில இருக்க மேன்மையானவர்களை கற்றுக் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர்களுக்கு ஹalleluya நமக்கு எதிராய் எத்தனை சூழ்நிலைகள், சூழ்ச்சிகள் ஆண்டவரே ஹalleluya நமக்கு விரோதமானவர்கள் நமக்கு நேராய் எய்யும் போதும் நாம் கரெக்டான சமயத்துல அவைகளில் எல்லாவற்றிலும் நம்மளை விடுவித்து
நம்மளையும் நம் குடும்பத்தையும் அவர் கிருபை தாங்கிக் கொள்ளும். நம்மளையும் நம்ம குடும்பத்தை விடுவித்து நாம் இன்னும் அநேகருக்கு ஒரு ஊப்பாய் ஒளியாய் வெளிச்சமாய் கத்தர் பார்க்கிறார். ஹalleluya ஹalleluya. இன்னும் அநேகர் இதுல வந்து பங்கடைவதற்கும் ஹalleluya சேர்வதற்கும் நம்மளையும் ஒரு தாக்குகோலாய் ஆண்டவர் பார்க்கிறார். ஹalleluya. இன்னும் ஆண்டவர் ஹalleluya பெரிய பெரிய காரியங்களை நம்ம குழுவிலே செய்ய போகிறார். ஹalleluya. இதுக்குள்ள வரும்போதும் ஆண்டவர் இப்பவும் நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகள் ஒரு வெறுமையா இருக்கலாம் தான். ஹalleluya. ஆனா ஆண்டவர் திருப்தியாக்கி நடத்துகிறார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாக இந்த இந்த பிரேயர்லாம் நடத்ததுக்கு முன்பாக என் ஃபேமிலி பிரேயர்லாம் நடக்கிறதுக்கு முன்பாக எல்லாருக்குள்ளயும் ஒரு இடறலும் பிரிவினைகளும் ஒரு கசப்பும் தான் இருந்தது. ஆனா எப்போ இந்த ஜெபம் தொடங்க ஆரம்பிச்சதோ ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் அந்த கசப்புகள் எல்லாம் கத்தர் மாற்றினார். ஹalleluya. ஒரு பிரிவினையோடு வேதனையோடு எல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார். உன் சகோதரன் உனக்கு பரிசு பொருளோடு தேடி வந்து ஹalleluya உன் வீட்டுக்கு உன்னை பார்க்க வருவார்கள் என்று சொல்லி. ஆனா அது அப்பெல்லாம் பயங்கர கசப்பு வெறுப்பு. ஆனா அதாவது நான் எதுவுமே அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்காட்டாலும் அதுக்கு ஆனா அவங்க அந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து இந்த கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அந்த பூஜா ஹாலிடேஸ் அவர்களை என்னை தேடி வரும்படியா அந்த ஆண்டவர் ஒரு ஒரு தீர்க்கதரிசியான ஒரு ஆண்டி மூலமா கத்தர் என் கூட பேசினார். சபையில் நடந்த ஒரு மீட்டிங்ல ஹalleluya. அதாவது மனுஷர்கள் நம்மளை விட்டு பிரிந்து போகும்படியான ஒரு சூழ்நிலை வந்தா அது இன ஜன பெந்துக்களாவே இருந்தாலும் கூட சொந்தமாவே இருந்தாலும் அது நிரந்தரம் கிடையாது. நீங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கத்தருக்குள்ள நீங்க போக்கஸ் பண்ணி போங்க. அவர்களை உங்கள இடத்துல மடங்கி வருவார்கள். அதே போல என் சகோதரர்கள் வருவதற்கும் அவர்களை ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளாம் ஆனா எல்லா தேவைகளையும் கத்தர் சந்தித்து நிறைவாய் இங்கிருந்து கடந்து செல்ல கத்தர் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, நாம கத்தருக்கான காரியங்களை நம்ம செய்யும் போது நம்ம சத்துருக்களும் ஹalleluya நம்ம குடும்பத்தினரும் நம்மளிடத்துல மடங்கி வர கத்தர் கிருபை செய்வார். அவர்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பை கடந்து வர ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காமிச்சு அந்த தரிசனத்தின்படி ஹalleluya கூடி நாங்கள் என் மூத்த சகோதரன் என் இளைய சகோதரன் இருக்கும்போது ஒரு பாவ மன்னிப்பு கேட்டு தேவ சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கும்படியாய் கத்தர் கிருபை செய்தார். ஒரு தரிசனத்துல நான் நின்று ஒரு மலை மேல நின்று கொண்டிருக்கிற போல தெரிகிறது. அந்த நின்றுட்டு இருக்கும்போது ஏசப்பா உமது ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிக்கணும் ஒரு துணியை நம்ம கீழே போட்டா அது எப்படி கீழே விழும், அது எப்படி சதக்குன்னு கீழே விழும் பாத்தீங்களா? அதே போல நான் நெடும்பாடாய் கீழே விழுந்து அந்த அந்த வார்த்தை சொன்ன உடனே இசப்பா ரத்தத்தினால எங்கள் பாவங்களை கழுவுமே அப்படின்னு சொன்ன ஒரு துணி கீழே விழுந்து அப்படியே நீண்டு போனா எப்படி இருக்கும் அது போல நான் கீழே முகங்குப்புற விழுந்து தேவ சமூகத்துல அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்துல அப்படி என்னை தாழ்த்துறது போலையும் அதுக்கப்புறமா ஒரு சில காரியங்களே கத்தர் காமிச்சார். அதுபடியாவே என் சகோதரர்கள் கடந்து வரும்போது ஆண்டவரே அதாவது தலைச்சன் பிள்ளைகள் மேல மூத்த பிள்ளைகள் மேல இது காணப்படுகிற சாபங்கள் பாவங்கள் தாய் வழி தகப்பன் வழி பாவங்கள் எல்லாம் கத்தர் அந்த போன் வழியா நாங்கள் ஜெபிக்கும் போது நேரிட்டு ஜெபிக்கவும் கத்தர் ஒரு அவசரத்தை உண்டாக்கி கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்ம தேவன் நமக்கு ஆவியான செய்யற சொல்லறதையும் தேவன் செய்ய சொன்னதை நம்ம செய்தா கத்தர் அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவரையும் அந்த குடும்ப ஜெபம் பண்ணலன்னா ஒருத்தர் கிடைச்சா போதும், எனக்கு சொன்ன ஆலோசனை ஒருவர் கிடைச்சா போதும், அவங்களை கொண்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க முக்காவாசி எல்லாரும் குடும்பத்துக்குள்ள இருந்து ஒவ்வொருத்தர் வர கத்தர் கிருபை செய்தார். அதற்காக தேவனை துதிக்கிறார். அதற்கெல்லாம் அந்த ஆலோசனை எல்லாம் தந்தது இந்த எஸ்தர் ஜெபக்குழு மூலமாய் நடந்த ஜெபக்குழு தான், அந்த மீட்டிங் தான். அப்படியே கத்தர் நடத்தினார். இந்த நாட்களில் நம்ம இனியும் இருக்கிற 2 மாசங்களிலும் கத்தர் இனியும் ஜெயோத்சவம் நடத்துற மகிமையான சாட்சியை கத்தர் நிறுத்த போகிறார். தலைமுறைகளை கத்தர் தாங்க போற தேவைகளெல்லாம் கத்தர் சந்திக்க போற எல்லா மரண கட்டுகளிலிருந்து கத்தர் விடுவிக்க போற. அதற்காக தேவனை துதிக்கலாம், ஸ்தோத்தரித்துக் கொண்டே நம் முன்னேறுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.